ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எம்கே ஃபுட்ஸ். நான் எங்கள் வீட்டில் அடை தோசை சுட்டோம். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஆசிப்பருப்பு 1/2 கிளாஸ், உளுந்தம்பருப்பு 1 கிளாஸ், துவரம்பருப்பு 1 கிளாஸ், கடலைப்பருப்பு 1 கிளாஸு, ரேஷன் புழுங்கரிசி 3/4 கப்பு, பச்சரிசி 3/4 கப்பு, வீட்டு சாப்பாட்டு அரிசி 3/4 கப்பு, மிளகா வத்தல் ஒரு 6, சீரகம் சின்ன சீரகம். வாங்க ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிடுவோம். பச்சரிசி, புழுங்கலரிசி, ரேஷன் புழுங்கலரிசி, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, சின்ன சீரகம் 2 ஸ்பூனு, ஒரு 6 மிளகா வத்தல், எல்லாம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறணும். வத்தல் அதிலே நல்லா ஊறி வந்துடும். நல்லா 3 தடவை நல்லா வாஷ் பண்ணி நல்லா கழுவி எடுத்துக்கிறணும். நல்லா ஊறி வந்துடும். 3 மணி நேரம் ஊற வச்சா. வாங்க அரைப்போம். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. உப்பு அளவான உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறணும். ரொம்ப நைஸாகவும் அரைச்சிடக்கூடாது, ரொம்ப நெருன்னு அரைச்சிடக்கூடாது. கரெக்டாக பார்த்து அளவாக அரைச்சிக்கிறணும். இந்த பதத்தில் அரைச்சி எடுத்துக்கிறணும். நாங்கள் நல்லா கரைச்சி விட்டு ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறி வரணும். தட்டு போட்டு மூடிக்கிடுவோம். வெங்காயம், பெரிய வெங்காயம் 1 வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, மஞ்சள் பொடி, பெருங்காயப்பொடி நல்லா ஊறி புளிச்சு மேலே வந்துருச்சு. இந்த மாதிரி வந்துடணும். 3 மணி நேரம் நல்லா ஊறிடணும். அடை தோசை ரொம்ப நேரம் வேகிறதுனால வெங்காயம் எல்லாம் வதக்க தேவையில்லை, பச்சையாகவே போட்டுக்கலாம். எல்லாம் போட்டு நல்லா கரைச்சிக்கிறணும். இது மாதிரி நல்லா அடிச்சு விட்டு நல்லா அடி விட்டு நல்லா அடித்து கரைச்சிக்கிறணும். மஞ்சள் பொடியும் பெருங்காயப்பொடியும் போட்டுக்கிடுவோம். போட்டு நல்லா ஒன்றா ஒரே மாதிரி கரைச்சிக்கிறணும். தண்ணி ஊற்ற வேண்டாம், அதில் ஊற்றின தண்ணியே போதும். ஓகே, வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணுவோம். ஒரு கடாயை வச்சுக்கிடுவோம். மாவு ரொம்ப கனமாகவும் இல்லை, ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் கரெக்டான அளவு ஊற்றிக்கிறணும். எண்ணெய் நிறையா தேவைப்படும். நல்லா எண்ணெய் நிறையா ஊற்றி நல்லா வேக விட்டால் தான் நல்லா அந்த ப்ரௌன் கலரில் நல்லா வெந்து நல்லா வரும். வெளியே 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறணும், உள்ளே 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறணும். ஊற்றி நல்லா வேக விட்டு எடுத்துக்கணும். இந்த கலர் அளவில் வந்துடணும். தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள்.